லைஃப்பில் யாருமே செட்டில் ஆகிறது கிடையாது. செட்டில் ஆகிட்டா லைஃப் போர் அடிச்சிடும். டோன்ட் ட்ரை டு செட்டில், ட்ரை டு ப்ரொசீட். அதென்ன செட்டில் ஆகிறது? செட்டில் ஆகிறதுக்கான டேர்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு வீடு இருந்தால் நீங்கள் செட்டில்னு ஒரு காலத்தில் சொன்னால், ஒரு காலத்துலலாம் ஒரு வேலை இருந்தாலே நீங்கள் செட்டில்டு. ஒரு சொந்த வீடு இருந்தால் செட்டில்டு அப்படின்னானுங்க. அப்புறம் அந்த வீடு பெங்களூரில் இருக்கணும்னு நானும் ரைட்டா. ஒரு வீடு இருந்தால் பத்தாவது, அது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாரில் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாமனார் வேறு பணக்காரனாக இருக்கணுன்னாங்க, பொண்ணு படித்ததாக இருக்கணுன்னாங்க, அழகாக இருக்கணும்னாங்க, 2 குழந்தைன்னாங்க. எது செட்டில்டு? நத்திங் இஸ் செட்டில். மைண்ட் அளவில் நீங்கள் செட்டில்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா, கன்வின்சிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா, திருப்தியாக இருந்தீங்கன்னா அதுதான் செட்டில்டு. அது 10 லட்சத்துலேயும் நடக்கலாம், 10 கோடியிலையும் நடக்கலாம். செட்டில் ஆகலாம் ட்ரை பண்ணாதீங்க. செட்டில் ஆக ட்ரை பண்ணிங்கன்னா லைஃப் போர் ஆயிரும். யாரும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, யாரும் செட்டில் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. கொண்டே வச்சு மூடிட்டு ஒரு நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பால் தெளிப்பாயில்ல, அதான் செட்டில்மெண்ட்டு. அப்போயும் கூட வருஷம் நம்மளை கூப்பிட்டு எழுப்பி, ஏன்டா செத்த சனியம் பிடிச்சவனே இவ்வளோ வேலை இருக்கல விட்டுட்டு போயிட்டேடான்னு வந்து திட்டிட்டு வேற போவாங்க. அதனால் அந்த திட்டு நிற்கிற நம்மளை ஒரு உலகம் நாள் மறக்கும்ல, அப்போ தான் நீங்கள் செட்டில் ஆகுறீங்க. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் இட்ஸ் அ மித் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங். செட்டில் ஆக முடியாது, ஆகவும் வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். பணமே வேண்டாம்னு சொல்கிறவங்களாம் நிறைய பணம் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். 24 மணி நேரம் நம்மளை உழைங்கன்னு சொல்கிறவங்க யாரும் 24 மணி நேரம் உழைக்கிறதுலாம் கிடையாது. அவங்களாம் சண்டே நிம்மதியாக தூங்குறாங்க, மத்தியானம் கறிசோறு சாப்பிட்றாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் போயிடுறாங்க, சந்தோஷமாக கால்ஃப் கிளப்பில் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பணமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பணமே வேண்டாம் என்று சொல்லுவது தனிநபர் சம்மந்தப்பட்ட முடிவு. ஒன்று உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது வேண்டாம்னு தோணும். எனக்குன்னா அதுவே வரலைங்கிறப்ப பணம் என்பது ஒரு முக்கியம் தான். ஆனால் படிப்பு வந்து பணத்தை மட்டுமே ஈட்டுவதற்கான முயற்சி நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிப்பு மேலே மரியாதை போய்டும். ஒன்று. 2வது, வெறும் பணம் மட்டும் தான் அதுலேருந்து கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு சின்ன வயசுலலாம் பெருசாலாம் ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. நான் வந்து ஒரு 7,000 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப என்னுடைய பெரிய டார்கெட்டே வந்து ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சு. நான் சென்னைக்கு வரப்போ தான் நினச்சேன் 10,000 ரூபா சம்பாதிக்கணும் லைஃப்பில் அப்படின்னு. அந்த கனவை, அந்த 10,000 ரூபா சம்பாதிச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம அப்பப்பெல்லாம் கனவு காணுவோம்ல, அது மாதிரிலாம் நான் அடிக்கடி கனவெல்லாம் காணுவேன். 10,000 ரூபா சம்பாதிச்சு என்ன பண்ணணும்னு. அந்த கனவை நான் முழுசாக காண்றதுக்குள்ளே எனக்கு 12,500 ரூபா சம்பளம் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களோட வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரியாது. பணத்தை வச்சு உங்களை நீங்கள் மதிப்பிட பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ என்னென்னு தெரியாது. ஸோ உங்களோட வேல்யூ பற்றி ஒரு கனவு காண்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக பணமே வேண்டாம், நீங்கள் வந்து படிச்சுப்படிலாம் வீட்டில் சும்மா இருங்கலாம் நான் சொல்ல தயாரில்லை. நம்ம வளரணும், நமக்கு தேவைப்படுது, பணம் தேவைப்படுது, அதற்கு படிப்பு ஒரு வகையில் உதவுகிறது. ஆனால் படிப்புடைய நோக்கம் விஸ்டம் தான், வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல. பணம் சம்பாதிப்பதுன்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க வளர்ச்சி மட்டுப்பட்டு போகும்னு சொல்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கணக்கை வச்சு தான் தோணும் இல்லையா. இப்போ இங்கேயே கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாட்ரி தர்றேன், உங்களுக்கு எவ்வளோ விளையாடணும்னு கேட்டிங்கன்னா 1 கோடி பேர்னு சொல்லுவாங்க 2 பேர். சில பேர் 4 கோடி ரூபா சொல்லுவான், மிஞ்சி போனால் 5 கோடி ரூபா சொல்லுவாங்க. 1000 கோடி ரூபாலாம் யாரும் சொல்ல போகிறதே இல்லை. 100 கோடி ரூபா விழணும் அப்படின்னு யாராவது கேட்க போகிறோமா என்ன? அதெல்லாம் வேண்டாப்பா, நம்ம சிம்பிளாக இருப்போம். 100 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. நமக்கு 1 கோடி ரூபானா நம்மகிட்ட ஒரு கணக்கு இருக்குது. 30 லட்ச ரூபா கடை இருக்குது, அதை அடைச்சிருவோம். 30 சுடிதார், 30 பேண்ட்டு சட்டை. கல்யாணம் ஒன்று சிம்பிளாக நீட்டாக முடிச்சுட்டு 20 லட்ச ரூபாய் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் பேசாமல் இருக்கலாம். அவ்வளோதான். 1 லட்ச ரூபாய் கணக்கு வச்சுருக்கோம். அப்போ பணத்தை வச்சுருக்கப்ப கணக்கு வரும், விஸ்டம் வச்சுருக்கப்ப உங்கள் வேல்யூ வரும். உங்கள் வேல்யூ 100 கோடியாக இருக்கலாம், உங்கள் வேல்யூ 10,000 கோடியாக இருக்கலாம். உங்கள் வேல்யூ எல்லாருக்குமே ஆளுக்கு 1 கோடி சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி உள்ள ஆளாக நீங்கள் இருக்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பணத்தை நீங்கள் வந்து படிப்போட கனெக்ட் பண்ணாதீங்க. மற்றபடி பணம் வேணுங்கிறது இங்கே முக்கியம்தான், அதை நான் மறுக்கலை.